வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 600 முறைக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கில பைபிள்ல do not fear, be bold, அதே போல do not ashamed, இப்படிப்பட்ட நிறைய வார்த்தைகள், பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிறதான நிறைய வார்த்தைகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 600 முறை வருதான் பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை தொடங்கி அதாவது யோவான் அவர் எங்க பத்மு தீவுல இருந்த வரைக்கும் இந்த வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை தொடங்கி யோவான் பத்மு தீவுல இருந்த வரைக்கும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தை பயப்படாதே. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இந்த மாலை நேரத்தில் கூட நீங்க எந்த காரியத்தில் பயந்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த காரியம் நடக்கும் நடக்காது, எது முடியாது முடியாது, எந்த காரியத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி ஒரு சில காரியத்தில் பயந்து நீங்க இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பயம் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்குதுங்க. இருக்குதா இல்லையா? சொல்லுங்களேன், இருக்குதா? உங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, பயம் இருக்குதான்னு கேளுங்க. கட்டாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயம் இருக்குது. எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லையா? நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற பயம், வேலை குறித்த பயம், படிப்பு குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், காலேஜை குறித்த பயம் இல்லையா? இப்படி எல்லா காரியத்தை, சரீரத்தை குறித்த பயம், எல்லாருக்குமே பயம் இருக்குது. பயம் இல்லாத ஆட்கள் யாருமே இல்லை. எல்லாருமே பயத்தை தாண்டி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? பயத்தை தாண்டி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன 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 ஃபியர், ஒரு பயம் இருக்குது. ஆனா இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, அந்த பயம் இன்னோடு வெளியே போக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இந்த ஆராதனையோடு உங்களுக்குள்ள இருக்க பயம் வெளியில போக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்றேன்? துணையா இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாம் பயந்த போது கர்த்தர் சொன்னாரு பயப்படாதன்னு சொன்னார். மோசே பயந்த போது கர்த்தர் சொன்னார் பயப்படாதே சொன்னார். ஈசாக்கு பயந்த போது கர்த்தர் சொன்னார் பயப்படாதே சொன்னார். யோசேப்பு பயந்த போது கர்த்தர் சொன்னார் பயப்படாதே. தாவீது அவனுடைய வாழ்க்கை குறித்து யோசித்த போது, அவன் பிள்ளைகளை குறித்து யோசித்த போது, மனைவியை குறித்து யோசித்த போது, சுற்றி இருந்த ஆட்களை குறித்து யோசித்த போது ஆண்டவர் சொன்னார் பயப்படாதே, நான் உனக்கு சொன்னதை செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, மரியாள் என்ன செய்தாங்க? கன்னி மரியாள் பயந்தாங்க. இது எப்படி ஆகுமோ? நம்ம கேட்கறதான ஒரு டயலாக், கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம கேட்கிற ஒரு டயலாக், இது எப்படி ஆகுமோ இல்லையா? நான் என் கணவனை அறியேனே அப்படின்னு சொல்லி மரியாள் பயப்பட்டாங்க. ஆனா தேவதூதன் ஆண்டவர் அனுப்பினார். அனுப்பி சொன்னாரு பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பவுல் குறித்து பார்க்கும்போது, பவுல் கப்பல் பிரயாணத்தில் போகும்போது, கப்பல் என்னது? இது பயங்கர சீற்றமா இருக்குது, பயங்கர அடியா இருக்குது, எல்லாம் சாக போறோம்னு நினைக்கும் போது ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாத, நீங்க யாருமே சாவதில்லை அப்படின்னாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இது உங்களுக்கான வார்த்தை, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கார் தெரியுங்களா? பயம் என்பது என்ன தெரியுங்களா? வாசிங்களேன், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வசனத்தை, 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, பயத்தை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு முதல்ல வேணும். அதற்கப்புறம் தான் இந்த வருகிறதான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல போறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். என்ன ஆவியை கொடாமல்? பயமுள்ள. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவியை கொடாமல்? அப்ப பயம் என்னது? அப்ப பயம் என்ன? ஆவி. அது எந்த ஆவி? வசனம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே பாருங்க, கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ இந்த பயத்தின் ஆவி எங்கிருந்து வந்திருக்குது? பிசாசு இடத்துல வந்திருக்குது. அப்போ பயம் யார் கொடுக்கிறது? பிசாசு கொடுக்கிறது. நம்புறீங்களா? இன்னைக்கு பயம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்கு பயம் கொடுத்துட்டார் போல இருக்கு, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டாரு போல இருக்கு. இல்லைங்க, இந்த பயம் என்பது பிசாசு இடத்துல இருந்து வருகிறது. பிசாசு கொடுக்கிற ஆவிதான் பயம். பயத்தின் ஆவி என்று சொல்லி வேதாகமே சொல்லுது. பயம் என்பது ஒரு ஆவி இல்லையா? அதான் 2 தீமோத்தேயுல வாசிக்கிற 1:7 இல்லையா? என்ன வாசிக்கிற திருப்பி வாசிக்க பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லா காரியத்திலும் பயந்து கொண்டே இருக்கிறோம். இது நடந்துருமா, அது நடக்காதா, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பலர் கலக்கத்தில் இருக்கிறாங்க. பல காரியத்தை குறித்து இது வாழ்க்கையில எப்படி நடக்க போகுது என்று சொல்ல குறித்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இல்லையா? பல கவலையினால பயம், பலர் எதிர்காலத்தினால பயம், பல பிரச்சனையில இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்ற பயம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வாழ்க்கையில பயப்படக்கூடாதுங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில பயப்படக்கூடாது. இன்னைக்கு 3 விதமான பயத்தை குறித்து உங்களிடத்துல சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில 3 விதமான பயங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. 3 விதமான பயம். என்ன பயம் அப்படின்னா, 1 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல ஒரு பயத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு 10:31. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கலான் குருவிகளுக்கே எதிர்காலத்தை கொடுப்பார்னா நமக்கு தராம இருப்பாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. தமிழ்ல இருக்கிற 3 சொல்ல போறேன். ஒரு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கர்த்தர் நம்ம துணையா இருக்கும்போது, கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பலருக்கு என்ன யோசனைனா, எதிர்காலத்துல என்ன செய்ய போற, எதிர்காலத்துல என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன ஆக போகுது, நாளை கழிச்சு என்ன ஆக போகுது, அடுத்த மாசம் என்ன ஆக போகுது, அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது, என் வாழ்க்கை என்ன ஆக போகுது, என் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆக போகுது, என் மனைவி வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு பல நேரத்துல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை மறந்துட்டு நாளைக்குரிய காரியத்துக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் எதிர்காலத்துக்காக பயப்படாத இல்லையா, நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜூலிதா அப்படின்ற ஒரு சகோதரி, அவங்க கம்யூனிஸ்ட் தேசத்தில் வாழ்ந்து வந்தாங்களாம். இவர்களை குறித்து நான் வாசித்த போது பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரி இது. ஆனால் சுருக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஜூலிதா அப்படின்றவங்க கம்யூனிஸ்ட் தேசத்தில் வாழ்ந்து வந்தாங்க. கம்யூனிஸ்ட் தேசத்தில் உங்களுக்கு தெரியும், இயேசுவை பற்றி சொல்ல முடியாது. இயேசு பத்தி சொன்னா உடனே முடிச்சிருவாங்க கதையை. அப்போ இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இந்த ஜூலிதான்றவங்களுக்கு. அவங்க கணவர் இறந்து போயிடுறாங்க. இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அங்கங்க போறாங்க. அப்போ அந்த கம்யூனிஸ்ட் தேசத்தை கிறிஸ்தவர்களை கண்டா அடிக்கிற உண்டு, கிறிஸ்தவர்களை கண்டா துன்புறுத்துறது உண்டு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க இடத்துல இருந்து வெளியூருக்கு போயிடுறாங்க. வெளியூருக்கு போனவன அதை பார்த்த ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்க, பயங்கரமான டார்ச்சர் பண்றாங்க. கேட்குறாங்க, இயேசுவை பற்றி சொல்ல மாட்டேன்னு சொல்லு. அவங்க சொல்கிறாங்க, நான் இயேசுவை பற்றி தான் பேசுவேன், எனக்கு இயேசு தான் முக்கியம். அவங்க பிள்ளைங்கிட்டையும் இதே தான் சொல்லியிருக்கிறாங்க, இயேசு தான் முக்கியம், இயேசுவை பற்றி சொல்லுவேன். அங்கே இருக்க ஒருத்தர் என்ன பண்ணானா, அந்த குழந்தைய அப்படியே கால் மட்டும் பிடிச்சி அப்படியே தலைக்கீழ வச்சுட்டு இப்போ கேட்டானா, இயேசுவை பற்றி நீ சொல்லுவியா? அவன் சொல்கிறான், நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன், இயேசு தான் என் கடவுள். என்ன பண்ணாங்களோ தெரியுங்களா? அதாவது கம்யூனிஸ்ட் தேசத்தில் கிறிஸ்தவர்களை பயங்கரமாக கொடுமையாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அதில் ராக் டார்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? ராக் டார்ச்சர், RACK. நீங்கள் போய் யூடியூப்ல வீட்டுக்கு போய் போட்டு பாருங்க. ராக் டார்ச்சர் அப்படின்னா என்னன்னு போட்டு பாருங்க. பயங்கரமான டார்ச்சர். என்னன்னா, 2 கையை கையில் கயிறு கட்டிடுவாங்க. 2 கையில் கயிறு கட்டி இப்படி என்ன செய்வாங்க, படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சு 2 கையை ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, சுத்திடுவாங்க கயிறு கட்டி. அதே போல 2 காலையும் கட்டி ஒரு இடத்துல சுத்திடுவாங்களாம். சுத்திட்டு 2 கையை கூட கயிறையும் 2 காலுடைய கயிறையும் பிடிச்சி இழுப்பாங்களாம். எப்படி இருக்கும்? 2 கையும் 2 காலையும் பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும் இல்லையா?
அதாவது உடம்புல இருக்கிற எலும்பு என்ன செய்யுமா, எலும்பு நரம்பு அப்படியே விரியுமா. சும்மா சாதாரணமாகவே நம்மளை 2 காலை வச்சுட்டு உட்காருங்கன்னா உட்கார்ந்தும் போது என்ன செய்யும், காலு பிடிச்சிக்கவும் முடியாது. அது ஒரு சிலரால் உட்கார முடியாது. ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவங்க டக்குன்னு உட்காருவாங்க. ஆனால் நம்மளாம் உட்காந்தா பிடிச்சி போச்சுக்காது. 4 நாள் எந்திரிக்க மாட்டோம், படுத்த படுக்கையாக இருக்க வேண்டியதுதான். ஆனால் பாருங்க, அந்த ராக் டார்ச்சர் என்னன்னா 2 கையை 2 காலை பிடிச்சி இழுப்பாங்களாம். அப்படி பிடிச்சி நல்லா இழுத்துக்கிட்டு கேட்டாங்களாம், இயேசுவை பற்றி சொல்லுவியா, உன் குழந்தைய நான் கொல்ல போறேன். அவங்க சொன்னாங்களா, ஜூலிதா, நோ, ஜீசஸ் இஸ் மை கிரைஸ்ட், நான் அவரை மறுதலிக்க மாட்டேன், நீ என்ன வேணா பண்ணு. என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, மேல கப்பலுக்கு மேல கூட்டு போய் கீழே அந்த ராக்ல இவங்களை பிடிச்சி இழுக்கிறாங்களாம். மேல கூட்டு போய் தலை கீழே அந்த குழந்தைய நிக்க வச்சு, இப்ப சொல்லுன்னு சொல்லி ஒரு பெரிய கத்திய ஒருத்தர் எடுத்து கேட்டானா, இப்ப சொல்லு ஜூலிதா, இயேசு கும்பிடுவியா, இயேசுவை மறுதலி அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, நோ, ஜீசஸ் இஸ் மை கிரைஸ்ட் அப்படின்னாங்க. இயேசுதான் கடவுள். இந்த வார்த்தையை இந்த அம்மா சொல்லி சொல்லி இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, இந்த குழந்தைய பார்த்து கேட்டாங்களாம், விட போறேன் நானு அப்படின்னும் போது இந்த குழந்தை கொஞ்ச நேரத்தில் வாய் திறன்னு சொல்லிச்சான், ஜீசஸ் இஸ் மை கிரைஸ்ட், இயேசுதான் என் கடவுள். அவங்க அம்மா சொல்றதை திருப்பி திருப்பி சொல்லிச்சான், ஜீசஸ் இஸ் மை கிரைஸ்ட், இயேசுதான் கடவுள், ஜீசஸ் இஸ் மை கிரைஸ்ட், இயேசுதான் என் கடவுள். உடனே அந்த பெரிய பயங்கரமான அந்த கொடூரமானுக்கு என்ன ஆச்சுன்னா, கத்தி எடுத்து உடனே தலையை அறுத்தான். அந்த தலை இந்த அம்மா படுத்திருக்காங்க இல்லையா, அந்த அம்மா மேல விழுந்துச்சான். அப்ப எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த அம்மா வேதனையில் இருக்கிறாங்க, கழுத்து அறுத்தும் கீழே விழுது. இப்ப கேட்டாங்களாம், உங்களுடைய குழந்தையோட தலை உன்னுடைய வயிற்றுல இருக்குது. இப்ப கேட்கிறேன், இயேசு கடவுள், நோ, நீ என்ன வேணா பண்ணு, இயேசுதான் என் கடவுள். 2 காலையும் பிடிச்சி, அதாவது இந்த ரிங் மாதிரி இருக்குமா, அந்த ரிங் மாதிரி இருக்கிறத சுத்துவாங்களாம். சுத்த சுத்த 2 கையும் 2 காலும், அந்த படத்துல நீங்க பாக்குறீங்க, 2 கை 2 கால் அப்படியே இழுத்துக்குமா. இழுக்க 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 அந்த எலும்பு முதற்கொண்டு அப்படியே அப்படியே பிரியுமா. பயங்கரமான டார்ச்சர். பிடிச்சி இழுக்கும் போது இப்ப கேட்டாங்களா, கடைசியா கேட்கிறேன், உங்க 2 கையும் காலும் பிய போது, உன் மார்பு முழுவதும் இப்படி பாதியா வரப்போகுது. இப்ப கேட்கிறேன் சொல்லு. அவங்க சொன்னாங்களா, நோ, ஜீசஸ் இஸ் மை கிரைஸ்ட் அப்படின்னாங்களா. 2 காலை பிடிச்சி இழுத்து கொன்னாங்கன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை மறிக்காத ஒரு இரத்த சாட்சியாக ஒரு மரித்ததான ஜூலிதா அப்படின்ற ஒரு சகோதரியை குறித்ததான கம்யூனிஸ்ட் தேசத்தில் அவர்களை குறித்ததான ஹிஸ்டரி உண்டு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம எதிர்காலத்தை பிசாசு கொண்டு வந்து நிறுத்துவான். நிறுத்தி நம்மளை மறுதலிக்கிற மாதிரி சொல்லுவான். பிசாசு கொண்டு வந்து நிறுத்தி என்ன செய்வானா, இது இப்படிதான் இருக்க போது, நீ மாறு, நீ இதை செஞ்சிரு அதை செஞ்சிருன்னு சொல்லி நம்மளை திசை திருப்ப பார்ப்பான். ஆனா இந்த சகோதரி சொன்னாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இயேசுதான் என் கடவுள். பிரியமானவர்களே, இன்னைக்கு பல நேரத்தில் எதிர்காலத்தை குறித்து நம்ம பயப்படுறோம் இல்லையா, எதிர்காலத்தை குறித்து நம்ம பயப்படுறோம். எதிர்காலத்தை குறித்து பயம் இன்னைக்கு இருக்குது. ஆனா வேதத்துல பாருங்க, ரொம்ப அழகான வசனம் இருக்கு. 139வது சங்கீதத்தை எடுக்கோங்களேன். 139வது சங்கீதத்துல நம்ம எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த 139வது சங்கீதத்துல 1லிருந்து 15 வசனங்களை 16 வசனங்களை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். வாசிங்க, 131 16 வாசிங்க. 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, என் கருவை உம்முடைய கண்கள். ஆமா, கர்த்தருடைய கண்ணு பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல்லான கண்ணு பாருங்க. கர்த்தருடைய கண்ணு நம்முடைய, அதாவது நம்ம வயித்துல இருக்கும்போது நம்முடைய கருவை கர்த்தர் பார்த்திருக்காராம். அது மாத்திரம் இல்ல, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது. சூப்பர்ல. நம்ம உருவாக்கவே படலைங்க, நம்ம கருதான் உருவாக்கவே படல. அப்படி உருவாக்கப்படாத போது கர்த்தர் நம்மளை பார்த்திருக்காரு. அதனாலதான் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சாதாரண நாட்கள் இல்ல, நம்முடைய கருவை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களில் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கை வளரும் போது எழுதியிருக்குதான். இந்த நாள்ல கை வளருது, இந்த நாள்ல மூக்கு வளருது, இந்த நாள்ல கண்ணு வளருது, இந்த நாள்ல முடி வளருது, இந்த நாள்ல இருதயம் துடிக்குது, இந்த நாள்ல கால் வளருது. இப்படி ஆண்டவர் நம்மளை நேசிச்சு அப்படி எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன்
நம்முடைய எதிர்காலத்தை அவர் சீரழிப்பார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது. நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார்னா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர் பாருங்க. 139:1 படிக்க பார்க்கலாம். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 2 வாசிக்க பார்க்கலாம். உட்காருதலையும் நம்முடைய உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். பாருங்க, நம்ம உட்காரும் போது அவருக்கு தெரியும், எந்திரிக்கும் போது அவருக்கு தெரியும். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஆமா, நம்ம நினைவு அவருக்கு தெரியுங்க இல்லையா? அப்ப அவரை ஏமாத்தவே முடியாது. நம்ம எப்பெல்லாம் உட்கார்றோமோ அவருக்கு தெரியுது, எப்பெல்லாம் எழுந்திருக்கிறோன்ற அவருக்கு தெரியுது, எப்பெல்லாம் தூங்குறோன்றது தெரியுது. அதான் 3ஆம் வசனத்தை பாருங்க. நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறாராம். அவருடைய பாதுகாப்புல இருந்து நம்மளை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இப்படிப்பட்ட கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்னன்னா பயம். என்ன பயம்? ஒவ்வொரு நாய் குலைச்சா பயம். மேல ஒரு என்னது பள்ளி அப்படி கத்துனா ஒரு பயம். கற்பாம்பூச்சி பயம். என்ன சாமி, ஆண்டவர் நம்மளை சூழ்ந்து இருக்கிறாரா? படுக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது எல்லாத்தையும் பார்க்கிறாரா? எல்லாத்தையும் என்ன செய்யறா? கவனிக்கிறாரா? நம்ம பக்கத்திலே இருக்கிறாரா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரா? ஆனா நமக்கு எதுக்கு பயம்? சின்ன கற்பாம்பூச்சிக்கு பயம். சரசரசன் பிறந்துட்டா போதும், உயிரே போற மாதிரி ஒரு பயம் வந்து. சின்ன நாய் பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் வந்துட்டா போதும், என்ன செய்யுது? பயம் வந்துருது. எனக்கு கருமையானே, கர்த்தர் உங்களை அறிஞ்சிருக்கிறாருங்க, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறாருங்க, கருவுல இருந்து இது வரைக்கும் உங்களை நடத்துறாருன்னா அவர் உங்களை கைவிடுவாரா? சொல்லுங்க, கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்க கூடாது. 4ஆம் வசனத்துல பாருங்க. என் நாவில் சொல் பிறவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். பாருங்க, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அறிஞ்சிருக்கிறாருங்க. அப்ப நம்ம எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு கரிசனையா இருப்பார். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம் இல்லையா? என்ன ஆயிடுமோ, ஏதாயிடுமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகுமோ, எப்படிப்பட்ட காரியங்கள் வருமோ. இல்லைங்க, எனக்கு அருமையானவர்களே, உங்க எதிர்காலம் கர்த்தருடைய கையில இருக்குது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டு காரியங்களா இருக்கலாம், உங்க வேலை காரியங்களா இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் பிரியமானவர்களே, அவர் அதை பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளோட திருமண காரியங்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளோட மேல் படிப்பா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் எதிர்கால பயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்னை சுற்றி இருக்கிறாரு, அவர் என்னை சூழ்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஃபாதர் பாரார், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆமென். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்ற. சொல்லுங்க எல்லாருமே. ஓ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. எல்லாரும் வாய் திறந்து பாடலாமா? சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. அவர் சூழ்ந்திருக்கிறாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு. ஆனால் நமக்கு எதிர்கால பயம். அதான் இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட பேசும்போது பேசுறாரு, மலை பிரசங்கத்துல சொல்றாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு பலருக்கு கவலை. என்ன கவலை? காலையில என்ன சமைக்கிறது, எந்திரிச்சவன கவலை இல்லையா? மதியம் என்ன சமைக்கிறது, இப்பவே பிளான் ஓடும். இப்பவே ஒரு சிலருக்குலாம் யோசனையில் இருக்கும், நாளை காலையில் என்ன சமைக்கிறது, நாளை காலையில் என்ன செய்ய, சோறு செய்யறது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுது ஐயா, எனக்கு அருமையானவர்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள். அப்ப எப்படி பாஸ்டர் செய்யறது?
யோசித்தா தானே செய்ய முடியும், பிளான் பண்ணா தானே செய்ய முடியும். எனக்கு அருமையானவர்களே, பிளான் பண்றது வேற, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது வேற. ஒரு சிலருக்குலாம் நைட்டெல்லாம் அதே யோசனையா இருக்கு. நாளைக்கு என்ன செய்ய போறேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன், நாளைக்கு என்ன நடக்க போகுது, என் மனைவிக்கு என்ன நடக்க போகுது, என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுது, இப்படியே பல நேரத்தில் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம். அதாவது எதிர்கால பயம் இருக்குது. 32 வசனம் சொல்லுது, 6:32 பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இல்லையா? ஞானிகள் அல்ல, அஞ்ஞானிகள் தேடுறது தான் என்னது? சாப்பாடு கோசம் கவலைப்படுறது, அப்புறம் உடுப்பு கோசம் கவலைப்படுறது, குடிக்கிறது கோசம் கவலைப்படுறது எல்லாம் அஞ்ஞானிகள் செய்கிற காரியம். இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். He knows all things. சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க, என் வாழ்க்கையை பற்றி தெரியும், என் பிள்ளைகளை பற்றி தெரியும், என் குடும்ப சூழ்நிலை பற்றி தெரியும், எல்லாம் அறிந்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறவர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவார். 34 வசனம் சொல்லுது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாள் அதினதின் பாடுகள் போதும். இன்னைக்கு இருக்கிற பாடே பெருசா இருக்குது. நாளைக்கு காரியத்தை குறித்து யோசித்து அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிதான் யோசனை. இன்னைக்கு இருக்கிற பாடு சமாளி, நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லையா? ஒரு சிலர்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவிசுவாசமே பேசுவாங்க. போச்சு, அவ்வளோதான், நாளைக்கு என்ன செய்ய போறோன்னு தெரியல, வீட்டில் என்ன பண்ண போறோன்னு தெரியல, இருக்கிறதெல்லாம் செலவாயிடுச்சு, இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை, எங்கேயா போய் கையேந்த போறோம், இப்படி அப்படின்னு அவிசுவாசமே பேசுறதானே வீட்டு எஜமாளிகள் உண்டு, எஜமான்களும் உண்டு. இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, நாளைக்கோசம் நம்ம கவலைப்படக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 26 - 29 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆகாயத்து பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். பறவையே டெய்லி போஷிக்கிறார்னா நீங்களும் நானும் ஏமாத்துறங்க. அல்லேலூயா. அதையே போஷிக்கிற தேவன், அதையே பாதுகாக்கிற தேவன், அதையே நடத்துகிற தேவன். ஐயா, அப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம வணங்கும் போது எதிர்காலத்தை குறித்த பயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. விசுவாச ஓட்டம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. விசுவாசத்துல சொல்லணும் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி, விசுவாசத்துல சொல்லணும் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி, விசுவாசத்துல சொல்லணும் என் வேலையில எனக்கு உயர்வு வரும்னு சொல்லி, விசுவாசத்துல சொல்லணும் என் படிப்புல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். எனக்கு அருமையானவர்களே, நாளை குறித்து கவலைப்படாதீர்கள். எதிர்கால பயம் இருக்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு எதிர்கால பயம் இருந்துச்சா? சொல்லுங்களேன். என்ன நடக்க போது தெரியல. ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, வந்து பேசுறாருயா. என்ன பேசுறாரு? மேல பாருன்றாரு, நட்சத்திரத்தை என்னன்றாரு, நானும் என்றேன். அப்புறம் போயிடுறாரு. திருப்பி வராரு. திருப்பி வந்து உன்னை என்ன செய்ய போறேன், நான் ஆசீர்வதிக்க போறேன், இதை செய் அப்படின்றாரு. அவர் நான் செஞ்சவன திருப்பி போயிடுறாரு. திருப்பி வராரு, திருப்பி பேசுறாரு, திருப்பி போயிடுறாரு. என்னடா இந்த மனுஷன் வந்து பேசுறாரே தவிர இந்த கடவுள் நமக்கு எதுவுமே ஆச்சு. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 10, 20, 25 வருஷம் ஆச்சு. இன்னும் எதுவுமே. வயசுதான் கூடி போகுது. எல்லாரும் ஊரெல்லாம் கேவலமா பேசுறாங்க என் குடும்பத்தை பத்தி. இவன் கடவுள் கடவுள்னு ஓடுறான், இவளும் கடவுள் கடவுள்ன்றா. ஆனா இவளுக்கு ஒரு வாழ்க்கை வரல, இவளுக்கு ஒரு பிள்ளை வரல, இவனுக்கு ஒரு பிள்ளை வரல. ஆனா இவன் பயங்கர ராஜாவா இருக்கான், எல்லாம் சீமானா இருக்கா, எல்லா காரியமும் இருக்குது. ஆனா இவங்களுக்கு ஒரு குழந்தை. எல்லாம் கேவலமா பேசியிருப்பாங்கல்ல, இல்லையா? ஆனா ஆண்டவர் அவங்களுக்குன்னு வைச்ச தரிசனத்தை அன்னைக்கு என்னைக்கு நிறைவேற்றணுமோ அன்னைக்கு நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எதிர்கால பயம் இல்லைங்க. யோபு எதிர்காலத்தை குறித்து பயப்படல. நோய் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் வந்த பிறகும் அவருக்கு பயம் வரல, இல்லையா? அவன் மனைவியை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தூஷித்து ஜீவனை விடு, ஒன்னும் போச்சு, முடிஞ்சு போச்சு கதை, விட்டு தொல்லையா, அவ்வளவுதாயா, உன் விசுவாசம் வேஸ்டியா, நீ ஜெபம் பண்றது வேஸ்டியா, ஒன்னும் இல்லையா அப்படின்னு சொல்லி யோபு பத்தி அவங்க மனைவி சொல்லும் போதும் யோபு என்ன செய்யறாரு? என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். எதிர்காலத்துக்கு ஒரு பயம் இல்லைங்க. அதனாலதான் ஆண்டவர் ரெட்டத்தனையா எல்லாத்தையும் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. எதிர்காலத்து குறித்து பயம் இருக்க கூடாது. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயம் இருக்க கூடாது. தாவீதுக்கு எதிர்காலத்து குறித்து பயம் இல்லை. தாவீது கர்த்தரை நம்பினான். ஒண்ணு, எதிர்காலத்து குறித்து பயம் இருக்க கூடாது. ரெண்டாவது என்னன்னா, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது 14:27
உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு என்ன செய்யறாரு? சீஷர்களுக்கு வெளிப்படுறார். சீஷர்கள் படகுல போகும்போது, அவர்கள் தனியாக படகுல போயிட்டு இருக்கும் போது சீஷர்கள் என்ன செய்யறாங்க? இயேசுவை பார்த்து பயப்படுறாங்க. தூரத்துல நிக்கிற இயேசுவை பார்த்து. அங்க திடீர்னு புயல் வந்துச்சு, சுனாமி வந்துருச்சு, பயங்கரமா அலை மோதுது, பயங்கரமா கப்பல் அடைக்குது, எல்லாரும் சாக போறோம்னு கத்துறாங்க. அப்புறம் கத்துற நேரத்துல இயேசு வந்து என்ன செய்யற? கடல்ல நிக்கிறார். நிற்கும் போது என்ன பண்றாங்க? அந்த சீஷர்கள்லாம் பார்த்து, போச்சு, ஏதோ பேய், ஏதோ பிசாசு ஏதோ வந்துருச்சு போல இருக்கு, முடிஞ்சு போச்சு, இந்த கடல் சீற்றமும் ஆச்சு, இந்த பேய் பிசாசுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் இயேசுக்கு சொல்லாரு இல்லையா? என்ன சொன்னார்? திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு எதிர்கால பயம் இருக்கக்கூடாதுங்க. ரெண்டாவது எதிர்ப்பை பார்த்து பயம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்பு வரும் இல்லையா? இந்த இடத்துல எதிர்ப்பு என்ன? காற்று கடலும் எதிர்ப்பா இருந்துச்சு. அமைதியா சந்தோஷமா போயிட்டு இருந்தாங்க. அது என்ன சந்தோஷம்? கூட பாஸ் இல்ல. யார் இல்ல? ஆமா, இயேசு இல்ல. ஜாலியா பேசிட்டு என்ன பண்றாங்க? ஆமா, என்னைக்கும் வேலையாட்கள்ல பாத்தீங்கன்னா, வேலை செய்யற கம்பெனியில வேலை செய்யற ஓனர் இல்லைன்னா கம்பெனியில இருக்கிறதான பெரிய ஆட்கள் இல்லைனாலே அங்க கீழே வேலை செய்யறவங்களுக்கு சந்தோஷம். ஆமா, மனசு போயிட்டாரா பாரு, வண்டி இருக்கா பாரு, டூ வீலர் இருக்கா பாரு, இது இருக்குதா பாரு, அது இருக்கா பாரு, போயிட்டார், அப்படி ஜாலியா வேலை செய்வாங்க. அவர் வரும்போது என்ன செய்வாங்க? ஆமா, உடனே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆயிடும். ஆமா, வந்துட்டார் மாஸ்டர் வந்துட்டார் மாதிரி இல்லையா? வந்துட்டார் அப்படின்ற மாதிரி. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு பல நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. எதுக்குன்னா, எதிர்ப்புக்கு பயப்படக்கூடாது. அங்க ஒரு எதிர்ப்பு வந்துச்சு, காற்று கடல் சீற்றம் வந்துச்சு இல்லையா? கடல் சீற்றம் வந்துச்சு, எல்லாம் வந்ததை பார்த்து ஒரு பயம் வந்துருச்சு. போச்சு, அவ்வளவுதான் போச்சு, நம்ம கரை சேர மாட்டோம், இங்கவே முடிஞ்சு போச்சு கதை, நம்ம கதை இங்கே முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார், திடன் கொள்ளு, நான் தான், பயப்படாதன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களை தேடி வருகிற இயேசு உங்க கூட இருக்கிறார். அதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பல எதிர்ப்புகள் வரலாம், உங்களுக்கு விரோதமான எதிர்ப்புகள் வரலாம் இல்லையா? 26 வசனம் வாசிங்க. 26 வசனம் வாசிங்க. உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். 26வது வசனம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இன்னைக்கு பல நேரத்துல கூட நம்மளும் என்ன செய்யறோம்? ஆவேசம் என்று சொல்லி கத்துகிறோம். பல நேரத்தில் எதிர்ப்புகள் வரும்போது என்ன செய்யறோம்? கத்த முடியாம அழுது கொண்டிருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எதிர்ப்பு? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்புது? ஏன் என் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருக்குது என் வாழ்க்கை, திடீர்னு ஏன் இப்படிப்பட்ட சீற்றம்? திடீர்னு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம்? பிரியமான தேவ ஜனமே, என்ன சீற்றமா இருந்தாலும் என்ன கஷ்டமா இருந்தாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்து உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட காற்றுகள் வீசினாலும், எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்க சூழ்நிலைகள் அவர் என்ன செய்யறார்? எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். 28 வசனம் வாசிங்க, 28 வாசிங்க பார்க்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால். இங்க ஒரு சாகசமான ஒரு வீரர் என்ன பண்ணிட்டாரு? ஆமா, பேதுரு அப்படினால துரு பேதுரு அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். துரு பேதுரு. ஆமா, அவருக்கு பேரே அப்படித்தான், துரு பேதுரு. ஏதாவது ஒரு துருன்னு ஏதாவது ஒன்று செஞ்சிருவாரு இல்லையா? ஓகே, அவர் என்ன பண்றார்? உடனே இயேசுவை பார்த்த உடனே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே என்றால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்திலே வர கட்டளையிடும் அப்படின்னார். இவருக்கு ஒரு பயம். என்ன பயம்? இவர் இயேசுதானான்னு பயம். முதல்ல அந்த டெஸ்டிங் என்ன பண்றாரு? சரி பண்ணிக்கிறார். என்ன சரி பண்றாரு? நீர் இயேசுவா இருந்தா நான் என்ன செய்யணும்? இந்த கடல்ல நடந்து போகணும். பாருங்க அடுத்து என்ன நடக்கு? 29 வசனத்துல அதற்கு அவர் வா என்றார். ஒரே வார்த்தை தான், வா அப்படின்னார் இல்லையா? அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்திலே போக கடல் மேல என்ன செய்யறாரு? நடந்தான். எவ்வளவு தூரம் நடந்தான்னு தெரியல. இங்க இருந்து அவர் ஒரு 10 அடி நடந்திருக்கலாம், ஒரு 20 அடி நடந்திருக்கலாம், ஒரு 30 அடி நடந்திருக்கலாம், ஒரு 40 அடி நடந்திருக்கலாம் இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது நடந்தான்.
அப்படியே இயேசுவை பார்த்துட்டே நடக்கிறான். ஆனா அப்படி நடந்து கொண்டே இருக்கும்போது எப்போ அவன் பார்வை இயேசு மேல இருந்து அவன் பார்வை காற்று மேலையும் கடல் மேலையும் மாறுச்சோ, வேதம் சொல்லுது 31ஆம் வசனத்துல, உடனே அதாவது 30ஆம் வசனத்துல பார்க்கும்போது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையிலே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இல்லையா? ஆண்டவரே என்னை ரட்சி. நல்லா நடந்து போனவன் இயேசுவை பார்க்காம காற்றை கடலை பார்த்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதிர்ப்புல இருந்து நம்ம முன்னாடி வரணும்னு சொன்னா, எதிர்ப்புல இருந்து நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா, எதிர்ப்பின் பயத்திலிருந்து நம்ம வெளியில வரணும்னு சொன்னா, சின்ன சின்ன காற்றுக்கும் கடலுக்கும் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. வீட்டுல காத்து வரும், கருப்பு வரும். என்ன வரும்? காத்து கருப்பு வரும். திடீர்னு வீட்டுல கதவு தட்டுற சத்தம் கேட்கும். திடீர்னு வீட்டுல ஒரு மாதிரி சத்தம் வரும். அந்த சத்தத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? ஆமா, ஆவேசம்னு சொல்லக்கூடாது. உடனே பயப்படக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளை எதிர்ப்பு பிசாசு பல காரியத்தை செய்வான். சரீரத்தில் பலவீனத்தை கொடுப்பான். என்னைக்கு நம்ம ஊழியத்தை நல்லா செய்யறோமோ அன்னைக்கு தான் சரீரத்தில் என்ன இருக்குது? பலவீனம் வரும். நம்ம சர்ச்சில் இருக்கவங்கலாம் ஹாஸ்பிட்டல் விசிட் போயிட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் விசிட் போயிட்டு வந்ததுலேருந்து போகும்போது கிட்டத்தட்ட 2, 4, 6, 8 ஒரு 8 பேர் போயிருப்பாங்களா? 8 பேர் மேலே 10 பேர் போனாங்க. முதல் நாள் 10 பேர் போயிட்டு வந்ததுல 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த முறை வரல. என்னன்னு கேட்டா, நாங்கள் அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், இதையெல்லாம் பார்த்ததினால் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டாங்க. 6 ஆச்சா 8 ஆச்சா? அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திரும்பியும் அடுத்த நாட்கள் திரும்பி 2 பேர் போனாங்க. அதுல 2 பேர் போயிட்டு திரும்பி 2 பேர் வரல. என்ன சிஸ்டர் என்ன ஆச்சு? ஐயோ பாஸ்டர், நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை பாஸ்டர், என்னடே தெரியல, கையெல்லாம் காலெல்லாம் நடுகுது, பயம் வந்துருச்சு பாஸ்டர். ஓகே சரி. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு முந்தா நேற்று 2 பேர் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து பார்த்தா காலை ஜெபத்தில் யாருக்குமே காணோம். அதிகாலை ஜெபத்தில் என்ன சாமி இது, ஊழியத்துக்கு போயிட்டு வந்தா ஜெபம் எல்லாம் இப்படி ஆகுது, என்ன ஆச்சு சிஸ்டர்னு போன் பண்ணா, நான் தூங்கினேன் போயிட்டு வந்து, அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன்னாங்க ஒரு சிஸ்டர். இன்னொரு அவங்க தங்கச்சி சொன்னாங்க, பாஸ்டர் எப்போ நான் எந்திரிச்சனே தெரியல, 9 மணிக்கு மேலே தான் எனக்கு முழிப்பே வந்துச்சு பாஸ்டர், யாரோ என்னை போட்டு அழுத்துறா மாதிரி இருந்துச்சு பாஸ்டர். எதுக்கு? ஹாஸ்பிட்டல் விசிட்டு போயிட்டு வந்தது. பாருங்க, பிசாசு நம்மளை எப்படி எதிர்ப்பானா, நம்மளை சரீரத்தை வச்சு தான் எதிர்ப்பான், நம்ம சூழ்நிலையை வச்சு எதிர்ப்பான், வீட்டில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை வச்சு எதிர்ப்பான், வீட்டில் ரட்சிக்கப்படாத கணவன் மனைவியை குறித்து என்ன செய்வான்? நமக்கு எதிர்ப்பை கொண்டு வருவான், சரத்தில் எதிர்ப்பை கொண்டு வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்மள தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ளது, அந்த சரீரத்தை தொடணும்னு நினைப்பான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட எதிர்ப்புக்கு நம்ம பயப்படக்கூடாது. இல்லையா? அப்படிப்பட்ட எதிர்ப்புக்கு நம்ம பயப்படக்கூடாது. இன்னைக்கு பல நேரத்தில் அப்படிப்பட்ட எதிர்ப்புக்கு நம்ம பயந்து தான் என்ன செய்யறோம்னா பின்மாற்றத்தில் போயிடுறோம். இல்லையா? முடிச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. நீ காலைல தான் அப்புறம் 2 பேருக்கு சேர்த்து ஜெபம் பண்ணிட்டு விட்டு வந்தேன். என்ன சிஸ்டர், நாளையிலேருந்து இந்த திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு வருவீங்களா அப்படின்னாங்க. ஓ போச்சுரா சாமி, இன்னும் ஜெபம் பண்ணும் போல இருக்கு இவங்களுக்கு. இல்லையா? அதாவது அங்கே போய் பார்க்குறாங்களா, அங்கே போய் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ரத்தம் வருது, இங்கே ரத்தம் வருது, ஐயோ இப்படியெல்லாம் ரத்தம் வருது. இவங்க ஒரு பேஷண்ட்டாகவே மாறிட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பல நேரத்தில் இந்த மாதிரி எதிர்ப்புக்கும் என்ன செய்யறதுல நம்ம கீழே விழுந்துடுறோம். இப்படிப்பட்ட எதிர்ப்பு வரும்போது பாருங்க, இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோன்னு ஒருத்தர் பார்க்குறோம். எல்லாம் படிக்க வேணாம், கவனிங்க. கிதியோன்ற ஒருத்தர், இந்த கிதியோனு அவன் சாப்பிட்றதுக்காக போராடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இல்லையா? ஒன்றுமே இல்லை, அவன் சாதாரண குடும்பம், சீரோ, அவன் நிலைமை ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவதூதன் வந்து என்ன பண்ணுறாரு? பக்கத்தில் நின்று, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு அப்படின்றார். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. என்ன மனுஷன், சோத்து கூட வழி இல்லாம எவனா திருடிட்டு போயிட்டு வானான்னு சொல்லி ஏதோ ஒரு ஆலையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, அடிச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன பார்த்து பராக்கிரமசாலி சொல்றீங்களே. பராக்கிரமசாலி, மைட்டி மேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆண்டவருடைய பார்வையே வித்தியாசமான பார்வை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம பலவீனம் உள்ளவங்க கண்ணாடியில பார்த்தா தெரியும், நீ எல்லாம் எப்படி வாழ போற, கண்ணாடியில பார்த்து சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுங்களா? நம்மளை பார்த்து சொல்லுவாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி, உன்னை குறித்து நான் செய்வேன்,
உனக்கு வேண்டியதை நான் பண்ணுவேன், உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன், உனக்கு வேண்டியதை நான் என்ன செய்வேன், தருவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுவாருங்க. அதுதான் அன்னைக்கு நியாயாதிபதி புஸ்தகத்தை கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலின்னு. அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. நான் பராக்கிரமசாலியா, அது எப்படி, என்னோட ஆண்டவர் இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனாலும் அவர் ஒத்துக்கல. ஆனா ஆண்டவர் மறுபடியும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்றாருங்க. அதுதாங்க கடவுள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் வணங்குற கடவுள் நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து, நம்மளுடைய சரீரத்தை பார்த்து, நீ ஒண்ணுக்கு ஆக மாட்ட, நீ வேஸ்ட், நீ வீட்டிலே இருன்னு சொல்றவர் இல்லை. நம்ம ஒண்ணுக்கு ஆகலனாலும் வேஸ்டா இருந்தாலும் நம்மளை பெஸ்டா மாத்துறவர் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. உலகம் பார்த்து சொல்ல வேஸ்ட்னு சொல்லி, ஆனா நம்மள பெஸ்ட் ஆக்குறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, எதிர்ப்பை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. எதிர்ப்பை பார்த்து பயப்படக்கூடாது இல்லையா? எதிர்ப்பை பார்த்து பயப்படக்கூடாது. 2 காரியம் சொன்னேன். எதிர்காலத்து பயம் இருக்கக்கூடாது. எதிர்ப்பை பார்த்து சின்ன சின்ன பிரச்சனைகள், மனுஷன் மூலமா வர எதிர்ப்பு, இப்படிப்பட்ட எதிர்ப்பை பார்த்து பயப்படக்கூடாது. 3வது ரொம்ப முக்கியம், எதிரியை குறித்த பயம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. நமக்கு எதிரி யாரு? எதிரி யாரு? பக்கத்தில் இருக்கவங்க இல்லை, விசுவாசிங்க இல்லை. எதிரின்னு உங்க மைண்ட்ல ஒருத்தர் வருவார்ல, அப்படியே வந்து ஸ்வைன்னு ஒரு பிரிண்ட் மாதிரி வந்து நிற்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பிரிண்ட் ஆன ஆட்கள் இல்லை. எதிரின்னு சொன்னோன்னு வேலை செய்யறவங்க இல்லை. எதிரின்னொன்னு உங்க வீட்டு உங்க நீங்க வேலை செய்யற இடத்துல எஜமானா இல்லை இல்லையா? எதிரின்றவர் யாருன்னா பிசாஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எதிரி அவன் தாங்க. எதிரியை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. முதல்ல நல்ல எதிர்காலத்தை கத்த தருவார் இல்லையா? எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்பை கண்ட பயம் இருக்கக்கூடாது. அதே போல எதிரியை குறித்த பயம் இருக்கக்கூடாது. எதிரி இருக்கதான் செய்வாங்க. பிசாசு நம்மளுக்கு விரோதமா காரியத்தை செய்துட்டு தான் இருப்பான். நீங்க எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ அவ்வளோ கோவம் உங்களுக்கு போராட்டத்தை பிசாசு என்ன செய்வான்? கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நீங்க முட்டி போட முட்டியிலேயே அடிப்பான். செய்வானா இல்லையா? செய்வான் இல்லையா? கட்டாயம் செய்வான். எனக்கு அருமையான பிசாசு நம்முடைய எதிரி என்பதை ஒருபோது நீங்க மறந்துடு. அவனை கட்டி நம்ம ஜெபம் பண்ணணும், அவனை கட்டி ஜெபம் பண்ணணும். பலர் சொல்றது, இந்த சிஸ்டர் கூட 2 சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன், வீட்டுக்கு வந்தவொடனே என்ன அது அமுக்குது, இது அமுக்குது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்க வரும்போது ஜெபம் பண்ணீங்களா? போகும்போது வீட்டுக்கு போனவொடனே ஜெபம் பண்ணணும், வீட்டுக்கு போனவொடனே என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பல நேரத்தில் நான் வீடு விசிட்டிங்லாம் போயிட்டு வீட்டுக்கிட்ட போகும்போது வீட்டுக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவேன். இயேசுவி நாமத்தினால என் பின்னாடி ஏதாவது வந்தனா ஓடுன்னுவேன். ஆமா, பல நேரத்தில் நம்ம போய் ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? நம்ம கையை வச்சு ஜெபம் பண்றோம், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது பிசாசு என்ன செய்வானா, ஓ நீ ஜெபம் பண்றியா அப்படின்னு சொல்லி நமக்கு விரோதமா பயங்கரமா கிரியை செய்வான். நமக்கு இருக்கிற பலவீனத்தை டச் பண்ணுவான். நம்ம சொல்லுவோம் பாவம் செய்யாதுன்னு சொன்னா பாவம் செய்யறதுக்கான முதல் வாய்ப்பை நமக்கு தான் தருவான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இல்லையா? இங்க ஜெபம் பண்ணிட்டு போவோம், ஆண்டவரே இனிமே நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவரே இனிமே கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், ஆண்டவரே. இந்த கேட்ட கதவை தாண்டினவன உங்க வாயிலிருந்து வர வார்த்தை ஆமேனும் இருக்காது, அல்லேலியாவும் இருக்காது. வாயிலிருந்து வர வார்த்தை ஆமா. வீட்டுக்குள்ள போனா நான் அமைதியா இருப்பேன், ஆண்டவரே தயவு செய்து என் மனைவி கிட்ட வாய் பேச மாட்டேன், ஆண்டவரே நான் கரெக்டா வாழ்வேன், ஆண்டவரே சொல்லி தீர்மானம் எடுப்பீங்க. வீட்டுக்குள்ள கதவை திறந்த உடனே உங்க மனைவி இப்படி நிற்பாங்க, வாயா சொத்திரம் அப்படின்னு போக மாட்டீங்க, ஆத்திரோடு உள்ள போவீங்க. பிசாசு நமக்கு எதிரிங்க. நம்மளை என்ன செய்வான்? கார்னர் படுத்துறதுக்கும் நம்மளை எப்படியாவது தோற்கடிக்கிறதா அவன் வேலை. அதுவும் நம்ம பேசுற வார்த்தையில அவன் குறியா இருப்பான். ஓ நீ பேசிட்டியா, இத வா வெளியில பாத்துக்கிறேன், நீ பேசிட்டியா இப்ப உனக்கு கொடுக்கிற பாரு அந்த சிந்தனையை, நீ பேசிட்டியா இப்ப கொடுக்கிற பாரு உனக்கு சோதனைன்னு சொல்லி உடனே நம்மளை சோதிக்கிறவன் அவன் தான் நமக்கு எதிரி. ஆகவே எதிர்ப்பை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஊரே பயந்து ஒரு மூலையில போய் உட்கார்ந்து இருக்குது. ஊரே பயந்துருச்சு. அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற 4 குஷ்டரோகிகள், யார் எத்தனை குஷ்டரோகிகள்? 4 குஷ்டரோகிகள். சாப்பாடுக்கு ஒண்ணு இல்லைங்க. இந்த சைட்ல சாப்பாடுக்கு போனா ஊருக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க, பஞ்சம். சாப்பாடு எந்த வீட்லயும் இல்லை. இவங்க பார்க்குறாங்க எந்த வீட்லையும் சோறு வரமாட்டேது, தட்டு மட்டும் வச்சிருக்கிறோம், யாராவது வந்து போடுவான்னு பார்த்தா யாருமே வந்து போடலை. நம்மளை குஷ்டரோகம் வர வந்திருக்குது, எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி உக்காந்துருக்காங்க. ஆனால் இந்த சைடில் பார்த்தா இராணுவ வீரர்கள், சீரியாவுடைய படைகள் ஃபுல்லாக நிற்குது. இவங்க என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, இப்படி பயந்து வாழ்ந்தது போதும், நம்ம என்ன செய்வோம்? அந்த படைக்கிட்ட போவோம், அந்த சேனை கிட்ட போவோம்,
என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 4 குஷ்டரோகிகளும் திட்டமிட்டு பேசி என்ன செய்யறாங்கன்னா, ஊருக்குள்ள போகாம ஊருக்கு வெளியில இருக்கிற யாரு போர் வீரர்கள், சேனை வீரர்கள் அடிக்கலாம், உதைக்கலாம், முடிக்கலாம் சொல்லி காத்திருக்கிறதான எதிரியின் இடத்துல போறாங்க. என்ன நடக்குது தெரியுங்களா? ஆண்டவர் இந்த 4 குஷ்டரோகியோட விசுவாசத்தை பார்த்து இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பெரிய சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு அவங்கள துரத்தி அமைச்சிட்டார். அவங்க ஆளே இல்லை, அட்ரஸே இல்லை. இந்த 4 பேரும் பயந்து 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 போறாங்க. யாராவது இருப்பாங்களா பயந்து பயந்து போறாங்க. ஆனா ஒருத்தருமே இல்லை. அந்த 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 இடத்துல பார்த்தீங்க சொன்னா அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் இருக்குது, அவங்க சாப்பிட்ட பொருள்லாம் இருக்குது, ஆனா ஆட்களை காணோம். இவங்க போய் என்ன செய்யறாங்க, இத்தனை நாள் பட்டினியா இருந்தவங்க அந்த இடத்துக்கு போனவொன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலானவொன்னே அவங்க நினைச்சாங்க, நம்ம இப்படியே இருக்கிறது நல்லதில்லை, இது ஊர்ல போய் என்ன செய்யணும், சொல்லணும் இல்லையா? இந்த நாட்களில் மௌனமா இருந்தால் நமக்கு என்ன செய்யணும், பிரச்சனை வந்துடும், உடனே நம்ம போய் சொல்லணும்ட்டு திருப்பியும் ஊர்ல வந்து என்ன செய்யறாங்க, அந்த ராணுவம் இல்லை போயிருச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க நம்பலை இல்லையா? இவங்க ஒருவேளை இவங்க காசு கொடுத்து பேசுறாங்க போல இருக்கு, யாராவது கூட போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. கூட போய் பார்த்துட்டு வந்தா யாருமே இல்லை. கருமையானவர்களே, இந்த 4 குஷ்டரோகிகளும் எதிர்ப்பை கண்டு பயப்படாம முன்னேறினாங்க. அதனால கர்த்தர் அவங்களோட இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரியமானவர்களே, குஷ்டரோகிகளே அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கர்த்தர் கையில் நல்ல கையை கொடுத்துருக்காரு. அப்படி கை வைங்க பார்க்கலாம். யாருக்காவது குஷ்டம் இருக்குதா? இல்ல. மூக்கு நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்குது, இடுப்பு நல்லா இருக்கு, எல்லாமே ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், பயந்து 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 வாழ்ந்துட்டு இருக்கோம். பிசாசுக்கு பயம், இருட்டுக்கு பயம். அதுவும் பாருங்க, நைட் பிரேயர்ல நிறைய பெண்கள் தான் வராங்க, ஆண்கள் காணும். அது ஏன்னு தெரியல. பெண்கள் நிறைய பேர் வராங்க, ஆண்கள் காணும். நம்ம ஜெபம் பண்ணணும், இனிமே ஆண்கள் அதிகமா என்ன செய்யணும், வரணும். ஒருவேளை வீட்டில் பாதுகாவலராக இருக்காங்களான்னு தெரியல, அப்படி வேண்டாம், ஜெபம் பண்ண வாங்க. எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில எதிரியை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, சத்துருவை கண்டு பயப்படக்கூடாது. சத்துரு அப்படிதான் வருவான். யோசேபாத்தோட வாழ்க்கையில பார்க்கும்போது யோசேபாத் என்ன செய்தானா, அவனுக்கு விரோதமான ஆட்கள் வந்தபோது, சீரியாவிலிருந்து பெரிய ஆட்கள்லாம் வந்து அவனை எதிர்த்த போது யோசபாத் என்ன செய்தான் தெரியுங்களா? வேதவசனம் சொல்லுது 2 நாளாகமம் 23, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். உபவாசம் பண்ணுங்கப்பா, எதிரி வந்துட்டாங்க, ஆண்டவரை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். எப்பெல்லாம் எதிரி வந்தாங்களோ யோசபாத்துக்கு பயம் வந்துச்சு. பயம் வந்த போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போனான். எனக்கு அருமையான உங்க வாழ்க்கையிலே சொல்றேங்க, எப்பெல்லாம் உங்க எதிரி அதிகமா உங்களை துன்புறுத்துறானோ, எப்பெல்லாம் பிசாசு உங்களை துன்புறுத்துறானோ, எப்பெல்லாம் உங்களுக்கு சோதனை அதிகமா கொடுக்குறானோ, எப்பெல்லாம் பிரச்சனை அதிகமா கொடுக்குறாங்களோ, அப்பெல்லாம் நீங்க போக வேண்டியது எதிரியை நோக்கி இல்ல, அப்பெல்லாம் நீங்க போக வேண்டியது ஆண்டவரை நோக்கி. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கர்த்தரை தேடி நீங்க போகும்போது அதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். யோசேபாத் அப்படிதான் செய்தான். வேதாகமத்தில் நீங்க போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்களேன். அதாவது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முழுசு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேபாத்துக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி போனான். 2 நாளாகமம் 20:15 சொல்லுது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவையே யோசேபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோசேபாத் கர்த்தரை தேடின போது, யோசேபாத் எதிரியை கண்டு பயப்படாமல் கர்த்தரை தேடின போது கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது. ஆம்பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட பிசாசை கண்டு பயப்படாதீங்க, உங்க எதிரியை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, பேசட்டும்னு விட்டுருங்க. அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என்ன பேசுறாங்க, என்ன சொன்னாங்க, அவங்க என்ன பத்தி என்ன சொன்னாங்க, வேணாங்க. அவங்க உங்களை பத்தி நல்லதா சொல்லவே மாட்டாங்க. சொல்லுவாங்களா? சொல்லுங்க. உங்க எதிரி உங்களை பத்தி, ஐயோ அந்த சகோதரி தங்கம், ஐயோ அந்த சகோதரன் தங்கம், அவர் ரொம்ப நல்லவர், அவர் பரிசுத்தமானவர் அப்படின்னு உங்க எதிரி சொல்லுவாங்களா? உங்களை குறித்து என்ன மோசமா பேசணுமோ அதை தான் பேசுவாங்க. அதை நம்ம காது கொடுத்து என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. நம்ம 2 காதை என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது யாராவது சொல்றாங்களா, உடனே இயேசுவின் நாமத்தினால என் காதுகள் அடைவதாக அப்படின்னு அடைச்சிருவார். நானும் பல நேரத்தில் யாராவது ஏதாவது தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு வைங்களேன், ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், இயேசுவின் நாமத்தினால என் காது அடைவதாக. காது அடைக்க மாட்டேன், காது அடையட்டும், காது அடையட்டும். எதுவும் உள்ளே போகக்கூடாது. உள்ளே போனால் என்ன செய்யும், அவங்கள குறித்து கசப்பு வரும். கசப்பு வந்தால் என்ன செய்யும், அவங்கள குறித்து நம்ம பேச தோணுமா தோணாதா? மனுஷன் இல்லையா, கட்டாய வாயிலிருந்து என்ன செய்யும்,
அது தொண்டையிலேயே இருக்கும். எப்படா வாந்தி எடுக்கலாம், எப்படா வாந்தி எடுக்கலாம், நம்ம என்ன செஞ்சிருவோம், எடுத்துருவோங்க, கட்டாயம் எடுத்துருவோம். அதனால நம்ம கேட்காம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த யுத்தம் தேவனுடையது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யுத்தம் உங்களுக்கு எதிரா எத்தனை பேர் வந்தாலும் சரி, பிசாசின் சூழ்ச்சி எத்தனை பேர் வந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழுப்பினாலும், உங்களை தவறா பேசி கொண்டிருந்தாலும், தவறான காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், பிரியமானவர்கள் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, தேவனுடையது இந்த யுத்தம், அது என்னுடையதல்ல. நான் என்ன செய்வேன், சும்மா இருப்பேன், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென். அதான் 2 நாளாகவும் 20:17 சொல்லுது, இந்த யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்கள் எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. நாளைக்கு நடக்கிறத நம்ம கண்ணு பார்க்கட்டும், நம்ம எதுவும் பேசக்கூடாது. அல்லேலூயா. 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். நம்ம பயப்படாமல் இருக்கணும்னு சொன்னா, பயப்படாதே கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார் சொன்னா என்ன அர்த்தம்னா, 1 நம்ம எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது, 2வது எதிர்ப்பை குறித்த பயம் இருக்கக்கூடாது, 3வது எதிரியை குறித்த பயம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எதிர்கால பயம், எதிர்ப்பை குறித்த பயம், எதிரியை குறித்த பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, ஏசாயா 41:13 சொல்லுது, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நமக்கு துணையா இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கூட ஆண்டவர் இருந்ததால, பரிசுத்த ஆவியானவர் இருந்ததால அவங்க எதுக்குமே பயப்படலைங்க. சனகரிப்பு சங்கத்துல வந்து கேள்வி கேட்கிறாங்க யோபுவை, இனிமே இயேசுவை பத்தி சொல்லுவியா? ஒழுங்கா இயேசுவை பத்தி சொல்லாத, அந்த சிலுவையில் அறைந்தவனை பத்தி சொல்லாதன்னு சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, நான் மனுஷன் சொல்றத கேட்க மாட்டேன், என் ஆண்டவர் சொல்றதான் கேட்பேன்னு சொல்லி. எந்த மனுஷங்க முன்னாடி பேதுரு பயந்து நடுங்கி சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினானோ, இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி, அதே மனுஷங்க முன்னாடி பேதுரு தைரியமா சொல்றாரு, நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன், நான் மனுஷன் சொல்றத கேட்க மாட்டேன், கடவுள் சொல்றத மட்டும்தான் கேட்பேன். பயப்படாமல் பேசினார். ஏன்னா அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, சிறையில போட்டாங்க, ஆனாலும் பயம் இல்லைங்க. சிறையே பெட்ரூமா மாத்திட்டார். அவர் இருந்த சிறையில கை கால் கட்டி இருந்தாங்க, ஏதோ 10 இன்ச்சு பெட்ல படுத்து தூங்குற மாதிரி தூங்குனாருன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவருக்கு எதிரி மேலையும் பயம் இல்லை, எதிர்காலத்து மேல பயம் இல்ல, எதிர்ப்பு மேலையும் பயம் இல்ல. எனக்கு பிரியமான சகோதரா சகோதரி, கர்த்தரை நீங்க நம்புவீங்கன்னா, கர்த்தர் எனக்கு துணையா இருப்பாருன்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில வருகிற எதிரிக்கும் எதிர்ப்புக்கும் எதிர்காலத்துக்கும் உங்களை பயப்படாமல் அவர் நடத்த வல்லமையில தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. சொல்லுங்க, பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். ஆமென். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, பயமில்லையே. கையை தட்டி சொல்லுங்க எல்லாருமே இன்னும் சத்தமா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். என் எதிர்கால பயம் இல்லை,
எதிரியை கண்டு பயமில்லை, எதிர்ப்பை கண்டு பயமில்லை, எதற்கும் எனக்கு பயமில்லை. என் கர்த்தர் என் துணையாய் இருக்கிறார். சொல்லுங்க, எதற்கும் எனக்கு பயமில்லை, என் கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார்.